மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. இது ஒரு கர்மஸ்தானம். பெரிய அதிர்ஷ்டம் வரும். தொழில்துறையில வேலை போல அதிகரித்தாலும் தொழில்துறையில நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அரசியல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அடுத்த 2.5 வருஷம். நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தெய்வீகத்துக்கு நிறைய போவீங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உடல் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. ஒபிசிட்டி, வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தேகத்தில் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். இந்த சனி பயிற்சி வந்த உடனே. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான் பெற்றோருக்கு பெரிய செலவுகள்லாம் பண்ண வேண்டி வரும். நிச்சயமாக திருமணம் கைகூடும். நண்பரிடமோ உறவினரிடமோ யாரோ ஒருத்தரிடம் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு நீங்கள் கிழங்கு வகைகளை பயிரிட வேண்டும் அல்லது பல வகைகளை பயிரிட வேண்டும். தேவையில்லாத நபர்களை நம்பி பணத்தை மட்டும் முதலீடு பண்ணாதீங்க. மிருகசிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதத்தை தரும். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. இது ஒரு கர்மஸ்தானம். 10ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல சனி பகவான் வருது. தொழில்துறையில வேலை போல அதிகரித்தாலும் தொழில்துறையில நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தேகாரோக்கியத்தை ரொம்ப பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யாரு? மிதுன ராசிக்காரங்க. பொதுத்துறையில இருக்கவங்களுக்கு இந்த டைம்ல நல்ல பேர் வரும். அரசியல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கிரெடிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அடுத்த 2.5 வருஷம். அதே போல சினிமால, பாலிடிக்ஸ்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, யூடியூப் மீடியா, சோசியல் மீடியா, இது போன்ற இன்ஃப்ளூயன்சர், மக்களோட பழகக்கூடியவங்களுக்குலாம் அடுத்த 2.5 வருஷத்துல உங்களுடைய மதிப்புன்றது, கிரெடிபிலிட்டி, உங்க மேலான ட்ரஸ்ட் அதிகமா இருக்கும். பொதுவாக ஜலராசிலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான, திருவோணத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜலராசிலே வருகிறார். ஆக வெளிநாடு செல்ல விரும்பு பல காலம் காத்திருப்பவர்களுக்கு, இந்த மிதுராசியை பிறந்து காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தெய்வீகத்துக்கு நிறைய போவீங்க, யாத்திரை போவீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 58 சக்தி பீடமாக இருக்கட்டும், ஜோதிர்லிங்கமாகட்டும், காசி ஆகட்டும், அயோத்தியம் இதுவாகட்டும், நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ராசியில் யார் வரும்? மிதுனம் வரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் குரு உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ மிதுன ராசிக்கு குரு வராரு. இதன் காரணமாக ஒபிசிட்டி, வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. இல்லைனா வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும். தேகத்தில் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். இந்த சனி பயிற்சி வந்த உடனே ஃபுல்லாக, குறிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும், ஹார்ட் ட்ரபிள் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டா நிம்மதியாக எல்லா வேலையும் பார்க்கலாம். அப்பா அம்மா வழியில் யாருக்கேனும் ஒருவருக்கு கர்மா செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அம்மா வழியில் தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அத்திம காலம் ஜாதகப்படி இருந்தால் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2.5 வருஷத்தில் அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ தாத்தா பாட்டிக்கு எதுவும் கர்மம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அப்பா அம்மா ஏதேனும் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான் பெற்றோருக்கு பெரிய செலவுகள்லாம் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் பாலிசி கூட பேரண்ட்ஸுக்கு போட்டுக்கோங்க. தொடைப்பகுதிகளில் எலும்பு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. கால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வசிக்கும் இடத்தில் செலவுகள் ஏற்படலாம். வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தினருடன் சின்ன சின்ன சண்டை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த மிதுராசிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு, 18-10-2025 பிறகு டிசம்பர் மாதம் வரை ஒரு 3 மாதம் நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த 3 மாதத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது முடியாவிட்டால் 1/6/2026 பிறகு நிச்சயமாக திருமணம் நடந்துவிடும். அதாவது அதற்கு பிறகு தாமதமாவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த சனி பேச்சின் மூலமாக நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். வெகுகாலம் நீங்கள் காத்திருந்து திருமணம் ஆகவில்லை என்று முதிர் கன்னிகளுக்கும் முதிர் பிரம்மச்சாரிகளுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ஆகவே திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும். பெரிய அதிர்ஷ்டம் வரும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் பெரிய அதிர்ஷ்டம், குபேர சம்பத். ஸோ பெரிய அளவுக்கு ஏற்றம், பெரிய அளவுக்கு அனுகூலம். புது வீடு கட்டுறது, புதுசாக இண்டஸ்ட்ரி மாற்றுறது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, தடைப்பட்டிருந்த படிப்பு திருப்பி கண்டினியூ ஆகிறது, வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செல்வது, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிப்பது, அதே போல் வெளிநாட்டில் வீடு வாங்குவதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய அனுகூலம். ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக ஒருவரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு பெரிய விஐபி
தொழிலதிபர்கள், டாக்டர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்கிட்ட கையேந்திர நிலைமை வரும். உதாரணத்துக்கு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ஓனர்கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு மெடிசன் தெரியாது, டாக்டருக்கு மெடிசன் தெரியும், பட் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அது போன்ற நிலைகள்லாம் ஏற்படும். இந்த டைம்ல ஈகோ இல்லாமல் இருக்குன்னு தான் இதில் சொல்ல வர கருத்து. ஸோ அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குற மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடுத்த 2.5 ஆண்டு காலம் ஒருத்தரை சார்ந்து நீங்க வாழ்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இந்த வருடம் பெண்களுக்கு, அதாவது மிதுன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு தொழில்துறையில நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்கள் இருவருக்குமே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு தான் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இருக்கிறது. மிகவும் சிரமமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த வேலைப்பளுவை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் வேலை செய்தால் நிச்சய வளர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதத்தை பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகளுக்கு, துணை அல்லது துணைவியாருக்கு, பெற்றோர் பெரியோர்களுக்கெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சனி பயிற்சி இந்த பயிற்சி. விவசாயிகளுக்கு நீங்கள் கிழங்கு வகைகளை பயிரிட வேண்டும், அல்லது பல வகைகளை பயிரிட வேண்டும், அல்லது அரிசி பயிரிடலாம். இந்த 3 பயிர்களை நீங்கள் செய்தால் நிச்சய லாபம் பெற முடியும். கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், அடுத்தது பல வகைகள். இந்த 3 பயிர்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபத்தின் மூலமாக வீடு கட்டி கொள்ளலாம், அல்லது சுபகாரியங்கள் குடும்பத்திலே செய்து கொள்ளலாம். ஆக உங்களுக்கு விவசாயிகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. நண்பரிடமோ உறவினரிடமோ யாரோ ஒருத்தரிடம் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும். வயதானவர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்போது மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் முக்கியமாக மூட்டுகளிலே நீர் தேக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வலியை போக்கிக் கொள்வதற்காக ஆயுர்வேதிக் மருந்துகளையோ ஹோமியோபதி மருந்துகளையோ எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் அலோபதி வைத்தியத்தை விட இந்த வைத்தியம் உங்களுக்கு சிறப்பானது. என்றால் குருடைய வீட்டில் சனி வரும்போது இந்த வகையான, அதாவது அலோபதியை விட ஆயுர்வேதிக் மேலும் ஹோமியோபதி இந்த மருத்துவ முறைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நடையை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் சிலருக்கு மூட்டு வலி வந்து அவதிப்படுவார்கள். அவர்கள் நன்றாக நடப்பதற்காக இந்த வைத்தியம் மிகவும் சிறப்பானது. மேலும் எதை சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் சாப்பிட்டால் போதுமானது. மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வேலை விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும், தொழில் விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த டைம்ல தேவையில்லாத நபர்களை நம்பி பணத்தை மட்டும் முதலீடு பண்ணாதீங்க. தொழில் நிமித்தமான ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது மிதுனத்திற்கு பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். கல்யாண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணம் பண்ணவங்களுக்கு வாழ்க்கை மேக்சிமம் கசப்பு தன்மை நிறைந்ததாக இருக்குது. இல்லைன்னா தப்பான வரனை அந்த விஷயத்த சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரு ஏதாவது ஒரு கசப்போட வாழ்ற மாதிரி வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சனி பயிற்சியில சிலருக்கு உங்கள் ஜாதகத்திலே பிரச்சனைகள் இருந்தால் சில தோஷங்கள் ஏற்படலாம். அதற்கு பரிகாரமாக இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு முறை அவசியம் குருவாயூர் சென்று விட்டு வர வேண்டும். புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் தரிசனம் செய்யும்படி குருவாயூர் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் தொழில் செய்பவர்கள் அவசியம் பிரதி சனிக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் என்பது மாலையிலே வைக்க வேண்டும். மாலை சூரிய அஸ்தமனம் ஆகும் போது வைக்க வேண்டும். 5 மணி முதல் 7 மணிக்குள், மாலை 5 மணிக்கு பிறகு 7 மணிக்குள் நீங்கள் தாராளமாக அந்த தீப வழிபாடு செய்யலாம். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த அடுத்த சனி பயிற்சிகளையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக சனி பயிற்சியின் 2வது பகுதி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 1/6/2026 முதல் வரக்கூடிய 2வது பகுதி உங்களுக்கு மிக மிக நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.